ஸோ என்ன பண்றாங்கன்னா உங்களை நேரடியா மோத முடியல. அதனால நான் எலெக்ஷன் கமிஷனை வந்து சாவி கொடுத்தாட்டி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் மூலியமா வந்து உங்களோட பட்டியலின மக்கள் சொல்லி யார் யாரெல்லாம் வந்து நீங்க எனக்கு ஓட் போட மாட்டீங்களோ அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு யாரெல்லாம் எனக்கு ஓட் போட நான் முடிவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு மோசமான திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர். இப்போ எல்லா மாநிலங்களையும் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல 21 ஆண்டுகளா செய்யாத ஒரு ப்ராசஸ நான் 2 மாசத்துல செய்வேன், அவசரமா செய்வேன் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் இறங்கும் போதே அதுக்கு பின்னாடி இருக்க ராஜதந்திரம் என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இது முதல்ல சாத்தியமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா நம்ம தமிழ்நாடு வச்சுப்போம்ல, நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்கன்னா அந்த மாநிலத்தோட ஆளுங்கட்சியோ அந்த இடத்துல எந்த ஒரு அரசு செயல்பட்டு இருக்கோ அந்த கட்சியை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தணும் அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம அவசரமா இந்த சட்டத்தை திணிக்கிறாங்க. இதை நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நடைமுறையே கிடையாது. இப்ப நம்மளுக்கு 2-3 நாள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்மளுக்கு இந்த மாசம் ஃபுல்லா பருவமழை தொடங்க போகுதுங்க. இப்போ நவம்பர் ஆகட்டும் டிசம்பர் ஆகட்டும் இந்த 2-3 மாசம் வந்து பருவமழை. இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை ஏனோ அதானோ நடத்தி நம்மளால சரியான ஆவணங்களை கொடுத்து நம்ம ஒரு வாக்காளராகவும் நம்மளை அங்கீகரிச்சுக்க முடியாது.